தந்தை மகன் தூய் ஆவியின் பெயரால் ஆமேன். ஆகஸ்ட் 22 இன்றைய நற்செய்தி சிந்தனை. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கேள்வியோடு இந்த சிந்தனையை தொடங்குவோம். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தால் நாம் என்ன செய்வோம்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்போமா? இல்லை, ஆண்டவரே எனக்கு புரியவில்லை, ஆனால் உம்மை நம்புகிறேன் அப்படின்னு சொல்வோமா? இன்றைய இறைவார்த்தையில் அன்னை மரியா நமக்கு இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். அன்னை மரியாவிடம் வானதூதர், நீ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று அறிவிக்கிறார். மரியாவுக்கு அது சாதாரண செய்தி அல்ல. அவங்களுக்கு பல கேள்விகள் இருந்திருக்கலாம். இது எப்படி நடக்கும்? என்னோட எதிர்காலம் என்ன ஆகும்? மக்கள் எல்லாரும் என்ன சொல்வாங்க? நம்முடைய கணவர் யோசிப்பு என்ன நினைப்பாரு? எதுவுமே அன்னை மரியாவுக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக அறிந்திருந்தார், கடவுள் தன்னோடு இருக்கிறார் என்று. அதனால்தான் அன்னை மரியா இறுதியில் சொன்ன வார்த்தைகள், நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். இதுதான் நம் அன்னை மரியாவின் மிகப்பெரிய நம்பிக்கை. அன்பானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் அனுமதிக்கும் சில நிகழ்வுகள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஒரு கதவை மூடுகிறார், ஏன் என்று தெரியாது. ஒரு பாதையை திறக்கிறார், அது எங்கே கொண்டு செல்லும் என்று நமக்கு புரியாது. சில நேரங்களில் நாம் கேட்ட ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கிடைக்காமல் கூட போகலாம். அப்போது நாம் அன்னை மரியாவை போல சொல்ல முடியுமா? ஆண்டவரே, எனக்கு புரியவில்லை, ஆனால் உம்மை மட்டுமே நம்புகிறேன். ஒரு சிறிய விதையை மண்ணில் விதைக்கும் போது அந்த விதைக்குள் என்ன நடக்கிறது என்பதை நம் கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அது முளைக்கிறது. அதுபோலத்தான் நம் நம்பிக்கையும். இன்று நம்மால் பார்க்க முடியாத கடவுளுடைய திட்டம் நாளை நம்முடைய வாழ்க்கையில் அழகான பலனை தரலாம். எனவே அன்பானவர்களே, எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பிறகு கடவுளை நம்புவது நம்பிக்கை அல்ல. புரியாத நேரத்திலும் கடவுளை நம்புவதுதான் உண்மையான நம்பிக்கை. அன்னை மரியா எப்படி என்று கேட்டார்கள், ஆனால் எனக்கு முடியாது என்று சொல்லவில்லை. அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இறைவனின் கைகளில் ஒப்படைத்தார். இன்றும் நாமும் நம்முடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் எதிர்காலத்தையும் கவலைகளையும் ஆசைகளையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஒருவேளை இன்று உங்கள் மனதில் ஏதாவது ஒரு கேள்வி இருக்கலாம். ஆண்டவரே, ஏன் இது நடக்கிறது? அந்த கேள்வியோடு சேர்த்து இன்னொரு வார்த்தையும் சொல்லுங்கள். ஆனால் ஆண்டவரே, எனக்கு புரியவில்லை, உம்மை மட்டுமே நம்புகிறேன். அன்னை மரியாவின் ஆம் என்ற ஒரு வார்த்தை தான் இந்த உலகத்திற்கு நம் இயேசுவை கொண்டு வந்தது. அதுபோல நம்முடைய சிறிய ஆம் என்ற ஒரு வார்த்தை கூட ஒருவருடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதமாக மாறலாம். ஆகவே இன்று நாம் ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, என் திட்டத்தை விட உமது திட்டமே சிறந்தது. என் விருப்பத்தை விட உமது விருப்பமே நிறைவேறட்டும். அன்னை மரியாவை போல நானும் உமக்கு ஆம் என்று சொல்கிறேன். ஆமேன்.